கடைசில பாத்தீங்கன்னா, சாண்டில்யன் ஒரு கேள்விய முன்வைக்கிறாரு. என்ன கேள்வி தெரியுமாங்க? உங்க வீட்ல நீங்க இல்லாத சமயம் பார்த்து, உங்கள் வீட்டில் ஒருவன் நுழைந்து, உங்களுடைய மனைவியை கடத்தி வைத்திருந்தால், அவன வீரன்னு சொல்றவங்க எத்தன பேர் இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாராம். ஒரு கை கூட தூக்கப்படல. ஆக யார் வீரன் அப்படிங்கிறத ஒரே கேள்வியில அவர் முடிச்சுட்டாருங்க. எல்லாருமே அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல, ராமன் தான் வீரன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்கிறாரு சாண்டில்யன். ஆக இதுக்கு விவாதமே தேவையில்லங்க. ராமன் வீரனா? ராவணன் வீரனா? அப்படின்னா நிச்சயமா ராமர் தான் வீரன். சரி, மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.